தமிழ்நாடு வர காலையில் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சில சம்பவங்களை பண்ணியிருக்கிறார். என்னன்னா, பிரதமர் வேற வராரு, கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் சொன்னாதான் அப்படிங்கிற மாதிரி எதுக்கெல்லாம் நிதி வரணும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலை வாசிச்சிருக்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 1026 கோடி ரூபாய் ஊதியத்திற்கான தொகையையும் 1087 கோடி ரூபாய் பொருட்கூறுக்கான தொகையும் இன்று வரை விடுவிக்கப்படாமலேயே உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைதான். வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் உயர்நீர் திட்டத்திலும் இதுவரை 3112 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படாமல் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் 516 கோடி ரூபாய் இன்னும் நிதி விடுவிக்கப்படாமல் உள்ளது. இப்படி இவர்கள் தாமதிப்பதால் பாதிக்கப்படுவது யார்? தமிழ்நாட்டின் கிராமப்பகுதியில் வாழக்கூடிய எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள் தான். நம் மாநிலத்தின் மீது ஏன் இந்த ஓரவஞ்சனை என்றுதான் நாம் கேட்கிறோம். பட்டியல வாசிச்சதோட நிப்பாட்டாம காந்தி பேரே நீக்கிட்டீங்க, அவரு எப்பேற்பட்ட தலைவர், அவர் பேரை நீக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டுவிட்டு அந்த நிதி பங்கீடுலையும் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்கிறீங்க. பழைய முறையா தொடரணும் அப்படின்னு இந்த மாமன்றம் வலியுறுத்துதுன்னு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு பின்பற்றப்பட்ட வேலைக்கான தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தொடர வேண்டும் என்றும், மேலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பளித்து மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டினை வேலைக்கான தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கும் வழிமுறையை மாநில அரசை வகுத்துக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுகையில் மாநில அரசு நிதிச்சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது. எனவே புதிய திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பினை போலவே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும், தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் BBG ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூறும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். நன்றி. அதாவது பாருங்க, இது ஏமாத்து வேலைக்கு 100 நாள்ன்றாங்க, சில இடங்கள்ல 50 நாள் கூட வேலை கொடுக்கல, நிதியே தரல. இப்போ 125 நாள்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு கொங்கு ஈஸ்வரன் பேசியிருக்கிறார். பெயரை மாற்றி இருக்கிறார்கள். இந்த 40% மாநிலத்தினுடைய பங்களிப்பை அதிலே போட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டையும் மறைப்பதற்காக 125 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டிலே 50 நாட்களே கொடுக்கப்படவில்லை. பல ஊர்களிலே 50 நாட்கள் கொடுப்பதற்கே அவர்கள் நிதி தரவில்லை. வேலை செய்ததற்கே நிதி வருவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 125 நாள் என்று அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு ஏமாற்று வேலையாகவே நான் பார்க்கின்றேன். இந்த இரண்டு விஷயங்களை மறைப்பதற்காக, மக்கள் மனதிலிருந்து எடுப்பதற்காக அதை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் இதை கண்டித்து இதை மாற்ற வேண்டும் என்று பல குறிப்புகளோடு தீர்மானத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்த தீர்மானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசியல் தனி தீர்மானத்தை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன். கொங்கு ஈஸ்வரன் இப்படி சொல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் வெளியில சொல்லுவோன்னு ஜவாஹிருல்லா பேசியிருக்கிறார். இந்த புதிய சட்டத்தினுடைய 22வது பிரிவின் பால் நான் இந்த சபையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன். அந்த
புதிய சட்டத்தினுடைய 22வது பிரிவு அரசமைப்பு சட்டத்தினுடைய 258வது விதிமுறைக்கு நேர் எதிராக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 258வது பிரிவினுடைய உட்பிரிவு 3 மிக தெளிவாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நிதி பகிர்வை பற்றி சொல்கிறது. ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை ஒரு மாநிலத்தில் செயல்படுத்த முனையும் போது அந்த திட்டத்திற்கான நிதி, அதை பற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் போது அந்த நிதியை சுமப்பது ஒன்றிய அரசின் பொறுப்பு தானே தவிர மாநில அரசின் பொறுப்பு அல்ல என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லவில்லை, அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத பாஜக, மகாத்மா காந்தியடிகளை மதிக்காத பாஜக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தினுடைய பெயரை மாற்றி இது நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை. அடுத்ததா பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுமா? அது பாருங்க, எல்லாம் வருத்தப்பட்டுக்கிறாங்க. இது சரி கிடையாது, இந்த நடைமுறையை நிச்சயமா பின்வாங்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார். நமது நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட விடுதலை போராட்டத்திற்கு தலைமையாகி விடுதலை பெற்று தந்த அண்ணல் காந்தியடிகள் பெயரால் அமைந்திருக்கிற திட்டத்தை மாற்றி அமைப்பது என்பது எல்லோருடைய மனதையும் புண்படுத்துவதாகவே நாம் பார்க்கிறோம். ஏன் காந்தியடிகள் பெயரை மாற்ற வேண்டும் என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தின் மீது நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, மத்திய அரசு இந்த திட்டத்தை பெயரை மாற்றாமல் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழ்நாடு ஒட்டுமொத்த இங்கே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கொண்டு வந்த தீர்மானமாகவே நான் கருதுகிறேன். ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் நான் நடுவண் அரசை வலியுறுத்துவது, இந்த திட்ட அறிவிப்பை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். இப்படி ஆளுக்கு தீர்மானத்து மேல பேசிக்கிட்டு இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசுறார். அடாடாடாடாடாடா, என்ன தீர்மானம்? இந்தியாவில் இது மாதிரி ஒரு தீர்மானத்தை யாராவது கொண்டு வந்தது உண்டா? யாருமே கொண்டு வரல. அந்த அளவுக்கு மக்களை பத்தி யோசிச்சு முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பேசியிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தை இந்தியாவில் எந்த சட்டப்பேரவையிலும் இதுவரை கொண்டு வரவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்துடைய பெருமை, இந்த திட்டத்துடைய அருமை, இந்த திட்டம் எப்படிப்பட்ட ஒரு நோபல் திட்டம் என்பதை அறிந்து இதை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலனை யார் காட்டி கொடுத்தாலும் மறைமுகமாகவும் முகமூடி அணிந்தும் புதுடில்லிக்கு அடகு வைத்தாலும், ஆனால் தனி ஒரு தலைவனாக நான் தமிழ்நாட்டை காப்பேன் என்று உறுதியேற்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எதற்கும் அஞ்சாதவர்கள், தைரியமானவர்கள், ஏழை எளிய மக்களை பாதுகாப்பவர்கள் என்ற வரிசையில் இங்கே படங்களாகவும் படமாக இருக்கின்ற புகைப்படத்தின் மத்தியில் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். சரி, இப்படி ஆளுக்கு தீர்மானத்து மேல பேசிக்கிட்டு இருக்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போன்னு அக்கா வானதி சீனிவாசன் கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒன்று தெரிஞ்சுக்க, அவரு மறைக்கணும்னு பேசுறாரு, இல்ல தெரியாம பேசுறாரு. என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கோம், எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், வளர்ச்சிக்கு எவ்வளவு பங்களிப்பு பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் மறைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரதமருடைய வருகையை பற்றி முதல்வர் பேசுகிறார் என்றால், ஒன்று அவர் மத்திய அரசாங்கம் அல்லது மத்திய அரசின் வாயிலாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு செய்த வேலைகளை அவர் ஒன்று தெரியாமல் இருக்க வேண்டும் அல்லது வேண்டுமென்றே பேச வேண்டும். எத்தனை முறை பிரதமர் வந்து தமிழக அரசுக்கான திட்டங்களை கொடுக்கும் போது கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வராமல் தவிர்த்திருக்கிறார். அதனால பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொடுக்கும் போது, ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறந்து வச்சிருக்கும் போது கூட அந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வரல. அதனால அவருக்கு தமிழகத்திற்கு பிரதமர் எத்தனை முறை அரசியல் இல்லாமல்
இருக்கிறார்கள். அதனால தாங்கள் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளை விட அதிகமான நிதியை பெற்றுவிட்டு இப்போது முதலமைச்சர் மக்களுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் இப்படி கலகலப்பா போயிட்டு இருக்க மதுராந்தக பக்கம் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசுறார். என்ன தெரியுமா சொல்றாரு? பாருங்க, அவரு கனவு என்ன தெரியுமா, எப்படியாச்சும் உதயநிதியை சிஎம் ஆக்கிடணும்னு பாக்குறாரு. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து அதை நடக்காம பண்ணி போடணும் பாத்துங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். இன்றிலிருந்து இந்த சமயத்திலிருந்து அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து நாம் வெற்றி காண வேண்டும், தேசிய ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை, சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற நாளாக, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதான நோக்கம். மக்களுக்கு மீது எந்த அக்கறையும் இல்லை. மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். 11 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இந்த 11 ஆண்டு காலத்தில் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி நயினா நாகேந்திரன் இப்படி பேச எல்லாரும் பார்வையும் மதுராந்தக மேடை நோக்கிய இருந்துச்சு. அடுத்ததான் டிடிவி தினகரன் பேசுறாரு. என்னன்னா, முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. அதுன்னு ஏகப்பட்ட விஷயம் பேசியிருப்பாரு. இப்போ என்னன்னா, எல்லாத்தையும் மறந்துட்டாக்க, கசப்பே கிடையாது, யாரும் வற்புறுத்தல, அழுத்தம் கொடுக்கல, முழு மனதோட ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு 21 நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட உருவாக்கிட எந்த ஒரு மனமாச்சரியமும் இன்றி, எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த ஒரு குழப்பமும் இன்றி, சில பேர் சொல்கிற போல எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டணியின் வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரும் தமிழ்நாடு முழுவதும் அயராது பாடுபடுவான் என்கிற உறுதியை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். சட்டசபையில இவங்க குற்றம் சொல்ல, மதுராந்தக மேடையில அவங்க குற்றம் சொல்ல, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அடுத்ததா பாமக தலைவர் அன்புமணி பேசுறாரு. என்னன்னா, 0 நீர்நிலைகள் திட்டங்கள் எத்தனை கொண்டு வந்தாங்க? 0. இப்படி ஏகப்பட்ட 0, மொத்தத்தில் இந்த ஆட்சி ஒரு 0 அப்படின்னு சொல்றார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசன திட்டங்கள் எவ்வளவோ 0. கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளவோ 0. 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளவோ 0. 5 ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட MBBS இடங்கள் எவ்வளவோ 0. 5 ஆண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் 0. 5 ஆண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ 0. இது ஒரு 0 அரசு. தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை புரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். அடுத்த அண்ணன் மூஞ்சில அந்த பிரகாசத்தை பார்க்கணுமே, அடாடாடாடா, அந்த சிரிப்பு இருக்கே, சிரிப்பு, அப்பா அப்பா அப்பா, அந்த மேடையில பாருங்க எவ்வளோ சந்தோஷத்துல என்ன பேசுறாருன்னா, திமுகவுக்கு இதுதான் இறுதி தேர்தல், இதுக்கப்புறம் அவங்களால தேர்தலை சந்திக்கவே முடியாது, நாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஐட்டம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தோம். கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள், கேட்ட நிதியை கொடுத்தார்கள், தமிழகம் வளர்ச்சி பெற்றது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்தியிலே குறை சொல்லி இன்றைக்கு லஞ்ச லாவணியத்திலே இந்த அரசு திளைத்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, அதோடு எண்ணியாங்கு எய்து எண்ணியார் இன்னியர் பெரிய ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர்
மிக உறுதியுடன் இருந்தால் அவர் நினைத்தபடியே அந்த செயலை செய்து முடிப்பார் என்ற குரலுக்கு மிக பொருத்தமானவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அண்ணாவின் கொள்கையை உறக்க கூறி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மற்றும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா வகுத்து தந்த அமைதி, வளம், வளர்ச்சி என்பதை நாங்கள் தாரக மந்திரமாக என்று கூறி எங்கள் பயணத்தில் உறுதியாக எங்களுக்கு ஆதரவு தரும் ஆதரவு கரம் நீட்டிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பை பை ஸ்டாலின். ஏ தமிழ்நாடு ஹே, டிஎம்கே ஹே அப்படின்னு பேச தொடங்கின பிரதமர் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தீபம் ஏத்துறத விவாதம் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு இப்படி எதுவுமே திமுக பண்ணலைங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். फ्रेंड्स, हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं. अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के दीप को लेकर एक विवाद खड़ा किया गया तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया. डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो डीएमके है. ஏன் சார், இந்த திமுக வந்து தமிழர்களுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் ஒண்ணுமே செய்யல, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறத விவாதமா மாத்திட்டீங்க, ஊழல், இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை பேசியிருக்கிறாரு பிரதமர். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கின்ற மாநில கட்சிகளை குறை சொல்வது அவருடைய வாடிக்கை. தமிழ்நாட்டுக்கு அவர் புதுசாக திமுக குறை சொல்ல, கடந்த 3 தேர்தலாகவே அவர் தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து வருகிறார். அந்த ஆயுதங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விலை கொடுப்பதில்லை. அவருடைய என்ன பேசுவார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் என்ன செயல்பாட்டில் இருப்பார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ் பற்றுக்கு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழை செம்மொழியாகிய இயக்கம், தமிழ் மொழியை காத்த இயக்கம். எனவே தமிழ் மொழியை காப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுமக்களுக்கு தெரியும். இதை வருகின்ற தேர்தல் முடிவுகள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு எடுத்து கூறும். நம்பர் தான் விஷயமே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க பெரிய அணி கட்டுறீங்களா, நாங்க பெரிய அணி கட்டுறோமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க எங்க நிலைப்பாடு இன்னும் நாங்க சொல்லல, எங்களை யாரும் கூப்பிடலைங்க, எங்களை இன்னும் யாரும் கூப்பிடல, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். 100 வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, 200 வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 500 வருட பிரச்சனைகள் இருக்கு சமுதாயத்தில். சரிங்களா, கிராமங்களுக்கு போகின்ற பொழுது இன்னும் குடிநீர் கூட கிடைக்காத நிலையில் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கு. தெருச்சாலைகள் இல்லாத பிரச்சனைகள் இருக்குது, மயான வசதிகள் இல்லாத இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு எப்படி நாங்கள் சிந்திக்க முடியும்? எனவே இப்ப இன்னைக்கு ஒரு தன்னிலை விளக்கம். முதல்ல நாங்கள் இங்க மேடைக்கு போறோம், அங்க மேடைக்கு போறோம்னு செய்திகள் அடிக்கடி வருகிறது. அது எல்லா தனித்தனியும் ஒரு ஊடகத்தில் பேச முடியல. ஆனால் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை என்ன நாங்கள் கொள்கையில கொடுத்துக்கிறோமோ, என்ன அடிப்படையாக வச்சுக்கிறோமோ, அதையெல்லாம் மனதிலே வைத்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது அதெல்லாம் தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் அது சரியானதல்ல. எங்களுடைய கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டது கிடையாது. எங்களுடைய முடிவு இன்னும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல. முடிவு எடுத்த பிறகு தெளிவாக அறிவிப்போம்.